வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய லெசன் 21 பார்ட் 2 வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். தாது உப்புக்கள், அவற்றின் மூலங்கள், செயல்பாடுகள் மற்றும் குறைபாடு நோய்கள். நான் லாஸ்ட் வீடியோலயே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குறைபாடு நோய்கள். இந்த நோய்கள்னு எது வந்தாலும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம், ஏன்னா டிசீஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். கால்சியம். கால்சியம் எது இதுலலாம் இருக்குதுன்னா பால் பொருட்கள், மெயின் வந்து பால்ல வந்து இருக்குது. பீன்ஸ், முட்டைக்கோஸ், முட்டை, மீன், இது எல்லாத்துலயுமே வந்து கால்சியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதோடைய செயல்பாடு பாருங்க, எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமலில் அடங்கியுள்ளன. ரத்தம் உறைதல், தசை சுருக்க செயல்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் அப்படிங்கிறது தான். இந்த கால்சியம் பத்தாததுனால ஏற்படக்கூடிய குறைபாடு நோய்ங்கிறது எலும்பு வளர்ச்சி குன்றுதல், மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி, எலும்பு துளை நோய், இது எல்லாமே மெயின் வந்து கால்சியம் வந்து எலும்புக்கு தான் வந்து மெயின் தேவைப்படுது. அப்ப கால்சியம் வந்து கம்மியாகுதுனாவே எலும்புல வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்தது சோடியம். சோடியம் வந்து எங்க இருக்குதுன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலயே சோடியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. அமிலக்கார சமநிலையை சீராக வைத்தல், நரம்பு உணர்திறன் கடத்தல், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறவங்க தான் வந்து இந்த சோடியம் அப்படிங்கிற பர்சன். இது வந்து பத்தாததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தசைப்பிடிப்பு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை, இது எல்லாமே வந்து நடக்குது. நம்ம வீட்டுல அம்மா அப்பாவெல்லாம் வந்து லைட்டா வந்து ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கெண்டை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி கை வந்து லைட்டா வந்து ஒர்க் ஆகாத மாதிரி, இழுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து வரும். அப்ப உடனே வந்து லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி வந்து கலக்கி குடிச்சிட்டா கொஞ்சம் வந்து ஓகேவா ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. மெயின் வந்து அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியம் வந்து பத்தாம இருக்கிறதுனாலதான். அதனாலதான் உப்பு போட்டு தண்ணி குடிச்ச உடனே டக்குன்னு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்ச மாதிரி வந்து நமக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆகும். அடுத்தது பொட்டாசியம். வாழைப்பழம், சர்க்கரைவள்ளி கிழங்கு, கொட்டைகள், முழு தானியங்கள், சிட்ரஸ், இந்த மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதோட செயல்பாடு என்னன்னா நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல். நரம்பு, தசைகள், இது எல்லாத்தோட செயல்திறனையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு போகக்கூடிய பர்சன் தான் நம்மளுடைய பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் கரெக்டா கிடைக்கல அப்படின்னா தசைச்சோர்வு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை, இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல நடக்கும். அடுத்தது நுண்ணிய தனிம சத்துக்கள். இரும்பு எதெல்லாம் இருக்கு அப்படின்னா பசலைக்கீரை, பேரிச்சம்பழம், கீரைகள், பிரக்கோலி, மீன், கல்லீரல், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து இரும்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது மெயின் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய முக்கிய கூறாக செயல்படுதல். இந்த ஹீமோகுளோபின் வந்து கரெக்டா வந்து கொண்டு போறதுக்கு இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இரும்பு சத்து கம்மியாகும் பொழுதுதான் ஹீமோகுளோபின்ல வந்து அந்த கவுண்ட்ல வந்து ப்ராப்ளம் ஆகுது. ரத்த சோகை அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் வந்து நமக்கு உடம்புல வந்து வருது. அடுத்தது அயோடின். பால், கடலிலிருந்து கிடைக்கும் உணவு, சாதாரண உப்பு, இது எல்லாத்துலயுமே வந்து இந்த அயோடின் அப்படிங்கிறது வந்து இருக்குது. தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல், அதுதான் வந்து இந்த அயோடினுடைய முக்கியமான வேலை. அப்ப அந்த அயோடினோட கண்டென்ட் பத்தாம போகும் பொழுது முன்கழுத்து கழலை, கைட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பாடியில வரும். அடுத்த பாக்ஸ் பாருங்க. உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் 2015 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. இந்த இடத்துல உணவு பாதுகாக்கணும், அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட் வந்து பத்திரமா வந்து நம்ம பாதுகாத்து வச்சிருக்கக்கூடியதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் பப்ளிக்கு நடுவில் அப்படின்றதுக்காக 2015 ஏப்ரல் 7 அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவைங்கிற ஒரு முழக்கத்தை வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இது மூலமா கொஞ்சம் வந்து அவேர்னஸ் மக்களுக்கு இடையில வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணாம கரெக்டா வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, உணவு தர கட்டுப்பாடு நிறுவனங்கள், அவற்றின் நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் உணவு பாதுகாத்தலில் அவைகளின் பங்கு. பாருங்க, ISI அப்படின்னு சொல்லுவோம், இந்திய தரக்கட்டுப்பாடு நிறுவனம். இது வந்து BIS அப்படின்னு சொல்லலாம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சிம்பிள் வந்து இதுதான். இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்க, தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின் பொருட்களான ஸ்விட்சுகள், கேபிள் வயர்ஸ்,
நீர் சூடேற்றி, மின்சார மோட்டார், சமையலறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் முதலியவற்றிற்கு சான்றளிக்கின்றது. ஸோ இது எங்களோட ப்ராடக்ட் வந்து ISI சர்டிஃபைடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்ட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சர்டிஃபை பண்ணி அலோ பண்ற பர்சன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ISI. அடுத்தது அக்மார்க். ஸோ இந்த அக்மார்க் அப்படிங்கிறது வேளாண் பொருட்களுக்கான தர குறியீடு. ஸோ அக்மார்க் பேர்லயே வந்துருச்சு பாருங்களேன், அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங். அக்ரினாவே வேளாண்மைங்களா, ஸோ அப்போ மெயின் வந்து இந்த இடத்துல வேளாண் பொருட்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களான தானியங்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகைகள், தேன், வெண்ணெய் முதலியவற்றிற்கு சான்றளிக்கிறது. ஸோ இப்போ வந்து அக்மார்க் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இது வந்து அக்மார்க் நெய் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரியான வேளாண் பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறது, அவங்க எல்லாத்தையும் சர்டிஃபை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்மார்க் அப்படிங்கக்கூடிய பர்சன் தான். அடுத்தது பாருங்க, FPO கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை. பல உற்பத்தி பொருள்களான பலரசம், ஜாம்கள், சாஸ், பதப்படுத்தப்பட்ட கனிகள் மற்றும் காய்கறிகள், ஊறுகாய்கள் முதலியவற்றிற்கு சான்றளிக்கிறது. ஸோ இந்த இடத்துல FPO அப்படிங்கிறது மெயின் வந்து கனிகள், அதாவது இந்த ஃப்ரூட் எல்லாத்தையும் வந்து சர்டிஃபை பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஃப்ரூட் ரிலேட்டடா வரக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து FPO அப்படிங்கிறவங்க வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இது எங்களோடது வந்து FPOல வந்து சர்டிஃபை பண்ண ஒரு ப்ராடக்ட் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட் கொடுப்பாங்க. அடுத்தது FSSAI இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது, மேம்படுத்துவது இவை அனைத்தும் இந்த ஆணையத்தின் பொறுப்பாகும். இந்த FSSAI அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மெயின் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து இவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் அப்படிங்கிறது வந்து பிளே பண்றாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபுட் எல்லாமே சேஃபா இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இருக்கா, எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்து சுகாதாரமான முறையில உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறாங்களான்றதை செக் பண்ணக்கூடியவங்க தான் வந்து யாருன்னா இந்த FSSAI அப்படிங்கக்கூடியவங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் வந்து முடியுது. இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.